ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நாம் செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஜெயிப்போம். இரக்கத்தின் ஐசுள்ள பரலோகத்தின் பிதாவே, கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல் காத்து இந்த புதிய வாரத்தை மூலம் காண செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வாரத்தின் முதல் நாளில் கூட உமது நாளிலே நாங்கள் அனைவரும் உமது ஆராதனை கலந்து கொள்ள வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். அது நன்றி ராஜா. இந்த ஆராதனை உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை உமது சித்தத்தை வழிநடத்துங்க. இப்பொழுது நாங்கள் தியானிக்க பாடப்பகுதியை உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். பேசுகின்ற அடியனை நீர் காத்து வழிநடத்துங்க. உமது வார்த்தைகளை உள்ளபடி பேசவும், அதை தியானிக்கும் பொழுது தவறில்லாமல் அதை உபதேசிக்க அடியனுக்கு ஞானத்தை தந்துள்ளுங்க. கேட்கின்றோரும் உற்சாகத்தோடு கேட்க அவருக்கு ஞானத்தையும் விளக்கையும் தந்துள்ளுங்க. இன்னும் வந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் நல்லபடியாக வந்து சேர்த்துள்ளுங்க. எல்லாம் ஒரு கருத்து பிடிக்கின்றோம். காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெயிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரும் சேர்த்தினாலே மீண்டுமாய் வார்த்தையை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியேன் கடந்த வாரம் மணப்பாறை சென்றிருந்தேன். மணப்பாறை கிறிஸ்துவின் சபை உங்களை வார்த்தையை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். அங்க செய்தி கொடுத்துட்டு இருந்தேன். செய்தி கொடுத்து முடிச்சுட்டு அங்க இந்த அளவுக்கு விசுவாசிகள் இல்லை, கம்மியாக தான் இருக்க வராங்க. இதுக்கு செய்தி கொடுத்து முடிச்சுட்டு வந்து உட்கார்றேன். பக்கத்தில் ஒரு டேனி மாதிரி சின்ன பையன், ஒரு 14 படிக்கிறாரு. அவர் இப்படியே சாஞ்சிட்டாம தான் தூங்கிட்டு இருக்கான். அவர் இப்படி தட்டினேன், தம்பி செய்தி பிடிச்சாச்சப்பா, என்ன மாமா நீங்க பேசுறதே எனக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப மெலிசா இருக்குது, தூக்கம் வருமாமான்ட்டான். அதனால கேட்கலாம், அங்கே யாராச்சும் ஆக்ஷனாவது பண்ணுங்க. நான் ஆரம்பத்துல தடுமாறினேன், ஒத்துக்கிறேன். இருந்தாலும் இயற்கையான குரல் வளம் மற்றவங்க பார்த்து எனக்கு குரல் படம் அன்பாகட்டும், ஊழியராகட்டும், ஊட்டிக்காரங்கெல்லாம் பயங்கரமா பேசுறாங்க. அது இயற்கையான குரல் வளம் இருக்குது. அதே போல நானும் பேச முயற்சி பண்றேன். அதே போல யாரும் கேட்கல அப்படின்னா அதை இது ஆக்ஷன் பண்ணுங்க. தம்பி தூக்கம் வருதுப்பா, இல்லை காது கேட்கலன்னு சொல்லுங்க, சத்தமா பேச சொல்லுங்க. அது நான் தவறாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா சிவரா இருந்தாலும் அவர் சொல்றதுல நான் இயற்கையா நம்ம குரல் அப்படிதான் இருக்கு. வீட்டில் நம்ம சொல்லுவாங்க, உருவம் தானே இப்படியே உன் வாய்ஸ் இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்திலேயே. அதனால யாரா இருந்தாலும் வாய்ஸ் இல்லை கேட்கல அப்படின்னா நீங்க ஆக்ஷன் பண்ணுங்க, தப்பு இல்லை. நான் குரலை உயர்த்திக்கிறேன். இன்று நாம தியானிக்க இருக்கிற பாடமானது வேலை செய்கிறவர்களை குறித்து வேதம் போதிப்பது என்ன. உலக பிரகாரமும் சரி, ஆவிக்குரிய ரீதியாகவும் சரி, வேதம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் சட்டத்தின்படி வாழ்கின்ற நாம் அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டின் சட்டத்தின் கொடுக்கப்பட்ட வசனத்தின்படி நம்ம வாழ்கிறோமா? அதுவும் வேலைக்கு செல்லாம இருக்கிறவங்க, வேலைக்கு செல்கிற அநேகர் வீட்டில் இருந்தாலும் இல்லத்தரசிகள் வேலை செஞ்சுதான் இருக்கீங்க. அப்போ நம்ம வேலைக்கு செல்லும்போது வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, உலக காரியங்களும் சரி, கடவுளோட காரியத்துல, தேவனுடைய காரியத்துல நம்ம எப்படி நம்ம பணியை செய்யறோம், வேதம் என்ன சொல்லுகிறது, அதுபடி நாம நடக்கிறோமா அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். நாம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. கிறிஸ்துவ சபையில் இருக்கிற நாம் ஞானஸ்தானத்துக்கு பிறகு புதிய ஏற்பாட்டின் சட்டத்தின்படி கொடுக்கப்பட்ட அந்த வசனத்தின்படி நாம் நடக்கிறோமா அப்படிங்கிறத நம்மை நாமே சோதித்து பார்க்கணும். அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கிறப்ப இந்த திரும்பி வாசிங்க ஒரு சகோதரர், எபேசியர் 6:5-8. இதுதான் நீங்க நம்ம வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கவனற்ற மனத்தோடும் கீழ்ப்படிந்து 5-8 முறை மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவர்களும்
சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல வசனம் 5-8 வரை இப்போ ஐயா வாசித்தார். இந்த வசன பகுதியிலிருந்து தான் இன்னைக்கு நாம இந்த பாடத்தை தியானிக்க இருக்கிறோம். வேலை செய்கிறவர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறது. அப்ப வேலை செய்கிறவர்களை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? அதாவது வேலை செய்கிறவர்கள் யாருங்க? வேலைக்காரர். அந்த வேலை செய்கிற மக்களை குறித்து இந்த வசனம் சொல்லப்படுகிறது. அப்போ வேலை செய்வது என்பது தேவனுடைய திட்டமா? வேலைக்கு போறது தப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா தேவனுடைய திட்டம். வேலைக்கு நாம செல்றது தவறே இல்லை, வேலைக்கு போகலாம். அப்ப கிறிஸ்துக்குள்ள இருக்கிற கூடியவர்கள் நாம ஊழியம் செய்கின்றவர்கள், தேவனுக்கென்று வாழக்கூடியவர்கள் வேலை செய்யலாமா வேண்டாமா? தாராளமாக செய்யலாம். நம்ம அடிக்கடி வசனம் வேத வசனங்கள்லாம் தியானிக்கும் பொழுது முதலாவது தேவன் படைத்த யார் படைச்சாருங்க? ஆதாம படைச்சார். வாசிங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 8 ஃபர்ஸ்ட் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலமான 8 மட்டும் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தில் உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில் வைத்தார். தேவன் ஃபர்ஸ்ட் ஒரு ஆதாம படைக்கிறாரு. அதுதான் முதல் மனிதன். எங்க வைக்கிறாரு? ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். சும்மா வச்சாரா? அடுத்த வசனம் வாசிங்க. எதுலனா அதுலயே 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். போதுங்க. சும்மா வச்சாருங்களா? இல்ல, அந்த நிலத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்படின்னு என்ன? மொத்த வேலை வாய்ப்பே ஆதாம உருவாக்குனாரு. அது உருவாக்குன பிறகு அந்த ஏதோம் தோட்டத்துல அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தார். அருமையான வார்த்தை பார்த்தீங்கன்னா வசனத்துல 15வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தை அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இதுதான் முதல் பணி, மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பணி. அப்போ வேலைக்கு போறது தவறு இல்லை. முதல் மனுஷன் வேலைக்கு முதல் படைக்கப்பட்ட மனுஷனே வேலைக்கு போனான். அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. நோவா என்ன பண்ணாருங்க? பேழைய கட்டினார். தேவன் நினைத்திருந்தால் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், இந்த வெளிச்சத்தையும் இருளையும் உண்டாக்கினவர், சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கினவர், மரம் செடி கொடிகளை படைத்தார். ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, இந்த பேரை உண்டாக்குறது அப்படின்னு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்லையா? ஆனால் தேவனுடைய திட்டம் என்னங்க? நோவா அங்க வேலை செய்யணும். நோவா அங்க வேலை செய்யணும். அவருடைய பிரயாசத்தை தேவன் அங்கே பார்த்தார். அப்போ தேவனுடைய சித்தம் இருந்தால்தான் அவ்வளவு பெரிய பேழையை கட்ட முடியும். நம்ம எப்படியாவது ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைப்போம். நம்ம ஒரு இந்த கம்பெனிக்கு போயிடலாம் நினைப்போம். பட் அது தேவனுடைய சித்தம் இருந்தாதான். அரசாங்க பணிக்கு போனாலும் தேவனுடைய சித்தம், ஒரு தனியார் கம்பெனிக்கு போனாலும் தேவனுடைய சித்தம், இந்த வருமானத்துக்கு நான் வேலைக்கு போகணும்னு நினைச்சாலும் தேவனுடைய சித்தம். இந்த தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறது ஒரு நம்ம பாடம் படிச்சு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ தேவனுடைய சித்தம் இருந்தாதான் கட்டிப்பிடிக்க முடியும். அப்படி தேவ சித்தம் இல்லை அப்படின்னா, தேவ சித்தமே இல்லைன்னா என்னங்க? தேவனுடைய சித்தம் இல்லாமல் என்ன பண்ணாங்க? பாபேல் கோபுரத்தை கட்ட பார்த்தாங்க, கட்ட முடியல. அப்போ தேவனுடைய சித்தம் இருந்தா கட்ட. அப்போ தேவனுடைய சித்தம் அது ஒரு தேவனுடைய சித்தத்துல ஒரு பகுதி வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை பராமரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு தேவனுடைய சித்தம். அப்போ வேலைக்கு போறதை பத்தி புதிய ஏற்பாட்டுல ஒரு இடத்துல படிக்க போறோம். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம். ஆமா, 10வது வசனம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவலகத்தாளராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம்.
2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, ஒருவன் வேலை செய்ய மனது இல்லாதிருந்தால், வேலைக்கே போக மனசு இல்லை அப்படின்னு என்னங்க, அது தவறு இல்லையா? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா படிச்சதுக்கு ஏற்ற வேலை கிடைச்சிருக்காது, இல்ல அவன் படிச்சு முடிச்ச வேலை கிடைக்கணும், அவன் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அப்போ அப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனா வேலை கிடைக்காது, சூட்டபிள் ஜாப் கிடைக்காது. நல்லா படிச்சிருப்பாங்க, அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை இருக்காது. சில பேர் சேர்ந்து வேலை தேடிட்டே இருப்பாங்க, அது டைம் எடுக்கும். அந்த நேரத்துல நாம போய் இன்னும் வேலைக்கு போகாம வெட்டியா இருக்க, தண்டோசோறு சாப்பிட்டு இருக்க அப்படிலாம் ஒரு பேசக்கூடாது. அவங்களுக்கான நேரம் தரணும், அவங்க என்ன பண்றாங்க, முயற்சி பண்றாங்கிறத நம்ம அதை பார்க்கணும். ஆனா அது மாதிரி காயப்படுத்துறது தவறு, அவருக்கான நேரத்தை தரணும். ஆனா இந்த வசனத்துல போட்டிருக்கு பாத்தீங்களா, ஒருவன் வேலை செய்ய மனமே இல்லை. எல்லா வாய்ப்பு இருக்கு, அவனுக்கு வேலை பார்க்கறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்கு, ஆனா வேலைக்கு போக மனசு இல்லை. கோயம்புத்தூர்ல படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலையும் கிடைக்கும், படிக்காதவர்களுக்கும் வேலை கிடைக்கும். சென்னை ஆகட்டும், கோயம்புத்தூர், மதுரை, இது மாதிரி வளர்ந்து வரும் ஊர்கள் நம்பலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் வராங்க இங்க. அவங்களுக்கு இதுதான் சிங்கப்பூர், மலேசியா. அவங்க தான் இங்கே கோயம்புத்தூர்ல இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் போய் சபை முடிஞ்சு போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வடநாட்டு ட்ரெயின் வரும், துப்பு இறங்குவாங்க. திருப்பூர்லேயே பாதி இறங்கிறோம், வீட்டு இங்கே வந்து இறங்குது. அவங்களுக்கு தான் சிங்கப்பூர், மலேசியா. அவன் பார்த்தீங்கன்னா அவனை மாதிரி உழைக்க முடியாது. நம்ம ஆளுங்க கஷ்டப்படுறதுக்கே ஆள் வர மாட்டேங்கிறாங்க வேலைக்கு. நம்ம இப்ப அவங்களதான் சார்ந்து இருக்கோம். தமிழ் வேலை சார் 8 மணி நேரம் வேலை மட்டும் சார், பகல் மட்டும் வேலை கிடைக்குமா சார் அப்படின்னா வரான். கஷ்டப்படக்கூடாது. அவன் அப்படி இல்லை, 12 மணி நேரம் வேலை கிடைக்குமா அப்படிதான் வரான். நீங்க 24 நேரம் கொடுத்தாலும் தொடர்ந்து வேலை பார்ப்பான், 36 நேரம் கொடுத்தாலும் வேலை பார்ப்பான். அவனுக்கு தான் இப்போ டிமாண்ட், நமக்கு வேலையும் ஆகும். ஆனா வேலைக்கே போகக்கூடாது, எல்லா வாய்ப்பும் இருக்குது, ஆனா வேலைக்கே போகக்கூடாது, இதோ ஒரு காரணம் சொல்லி தட்டி வைக்கிறாங்க. அது தவறு. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வேறு படிப்பு படிக்க போறேன், என்னோட சுய ஸ்கில்லு, என்ன சொல்றது, நம்மளோட நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு சைட்ல கோர்ஸ் எல்லாம் படிப்பாங்க. அது ஓகே. சில வாலிபர்கள் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு நான் கடவுளுக்கு ஊழியம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்த கல்லூரி, நான் கொஞ்சம் வயது கொஞ்சம் பெரியவனான வரைக்கும் நான் வேதாந்த கல்லூரி முடிச்சுட்டு அதன் பிறகு நான் வேலைக்கு போறேன். தாராளமா பண்ணலாம். ஆனா குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்ன பண்ணுங்க, ஒருத்தர் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வேலைக்கு செல்ல வேண்டும். அவர் ஒருவேளை அவருக்கு ஏற்ற பொருளாதாரம் தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்றால் அவங்க ஊழியம் செய்யலாம். ஆனால் வேலைக்கு செல்லாமல் என்ன பண்ணுங்க, நீங்கள் யாருக்கும் உதவியோ யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது, யாரையும் நம்ம சார்ந்திருக்கூடாது. வேலைக்கு கட்டாயம் போக வேண்டும், அது உங்களோட சேஃப்டி. அப்ப வேலைக்கு போறது நல்லது. அப்ப வேலை செய்ய மனது இருந்தால் அப்படின்னா அது தவறா புரிஞ்சுக்கூடாது. ஒரு சபை மக்கள் ஒரு ஊழியரை வந்து அவர் வந்து ஊழியம் பார்க்கட்டும், நாங்க தாங்குறோம் ஊழியரை அப்படின்னா ஓகே. அந்த ஊழியர் முழு நேரம் ஊழியமும் பிரசங்கமும் அந்த கடவுளோட காரியத்துல ஒரு முழு நேரமா அவர் வந்து பணியாற்றுறாருன்னா தாராளமா செய்யலாம் அவர். ஆனா சபையார் அவங்கள தாங்கி வழிநடத்துறாங்கன்னா பண்ணலாம். ஆனா ஒரு ஊழியர் நான் முழு நேரம் ஊழியர் சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க, வீட்டுல உட்காந்து காய் வெட்டி காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்லயே உட்காந்து காய் வெட்டிட்டு கிச்சன் வேலையை பார்த்துக்கிட்டு டிவி சீரியல் பார்த்துட்டு மதியானம் சாப்பிட்டு தூங்கிட்டு சாயந்தரம் மட்டும் ஊழியத்துக்கு போறது அது ஊழியம் அல்ல. ஒரு ஊழியர்னா முழு நேரமும் கடவுள் பணியை செய்யும். அப்ப முழு நேரமும் அவரு கடமையை செய்யறவா இருக்கணும். அதுதான் பிரயோஜனம் உள்ளது.
சபை அங்க தாங்குறாங்க, அந்த ஊழியக்கார உண்மையா ஊழியம் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ நம்ம உலகப்பிரதமா வேலைக்கு சென்றாலும் சரி, கடவுள காரியத்திலையும் நம்ம பணியை செய்யும் பொழுது அது முழுமையாக செய்யணும். அது பாவம் இல்லை. வேலைக்கு போகாம இருக்கிறது தான் தவறு. அடுத்தபடியாக 2 தெசலோனிக்கேயர் 3:10 வாசித்தோம் இல்லைங்களா? அதுலயே இப்போ இது யார் சொல்றாருங்க? பவுல் வேலை செய்கிற பவுல் சொல்றாரு இந்த வசனத்துல. அதுலயே 8 படிக்கிறேன். ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கு வாரமாய் இல்லாதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். போதுங்கய்யா. இப்ப வேலைன்னா என்ன இருக்குங்க? இந்த வசனத்துல பாருங்க, ஒரு இடத்தில் இலவசமாய் சாப்பிடாமல் உங்களில் ஒருவனும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பரியாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிடணும். ஆமா, ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்ய வேண்டும். அப்ப என்னங்க வேலைனா? வருத்தம், கஷ்டம் எல்லாமே இருக்கும். பிரயாசத்தோடு நம்ம வேலை செய்யணும். அநேகர் என்ன பண்றாங்க? கஷ்டம் இல்லாத வேலை கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. கஷ்டப்படாம வேலை பார்க்கணும். அது மாதிரி வேலை தான் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். வேலைன்னா என்ன? எந்த மாதிரி வேலையானாலும் சரி, வேலை கஷ்டம் இருக்கும். வேலையே வராத மாதிரி வேலை வேணும், கஷ்டமே வரக்கூடாது. அங்க போன திட்டிக்கிட்டே இருக்காங்க நம்மளைய, எப்படிங்க அங்க வேலை பார்க்க முடியும்? அங்க போனா ஒரே ஹீட்டா இருக்கு, அங்க போனா ஒரே குளுமையா இருக்கு. இப்படி சப்ப கட்டி வேலைக்கு செல்லாம நிறைய பேர் இருக்காங்க. இது கடவுளுக்கு பிரியமான காரியம் அல்ல. அப்போ வேலைனா என்ன இருக்கும்? வருத்தமும் பிரயாசமும் இருக்கதான் செய்யும். கஷ்டம் இருக்கும், கட்டாயம் கஷ்டம் இருக்கும். கண்டிப்பா வேலைனா கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுங்கள் நிச்சயமா இருக்கும். அதான் வேலை. கஷ்டமே இல்லாத வேலை எங்கேயுமே கிடையாது. அதுக்கு நீங்க கஷ்டப்படக்கூடாது, வேலைக்கு போகாம இருக்கக்கூடாதுங்கிறது வேதம் எங்கேயும் சொல்லல. நீங்க உலகத்துக்காக நீங்க பெரிய கடைக்கெல்லாம் எங்க போகும்போது பாத்தீங்கன்னா லோட்மேன் பார்ப்பீங்க. இந்த கடைவீதி நீங்க போனீங்கன்னா ராஜா ஸ்ட்ரீட் அந்த பின்னாடி ஒப்பனங்கிற வீதிக்கு பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கடைவீதி இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா லோட்மேன் பார்ப்பீங்க. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அவன் வேலையே மூட்டையை கடையிலிருந்து மூட்டையை வண்டியில் ஏற்றுறது, வண்டியிலிருந்து கடைக்கு மூட்டை இறக்குறது, ஃபுல்லா அவன் லோட்மேனு. லோட் வேலை இருந்தாலும் அது எவ்வளவு கடினமான வேலை. அவன் அப்படிதான் உழைச்சு சாப்பிட்றான். அது லோட்மேன், அந்த மூட்டை தூக்குறவங்களோட வேலை. இதே ஒரு ஜவுளி கடை, ஒரு நகை கடைக்கு போனீங்கன்னா காலை 9 மணி 10 மணிக்கு போனாலும் நைட்டு 9 10 மணிக்கு நிக்கிறாங்க. அப்போ கால் எவ்வளவு வரைக்கும்? அதுவும் வேலை தான். பிரதர், நான் உட்காந்துட்டே இருக்க ரொம்ப நேரமா, கொஞ்சம் நின்னா பரவாயில்ல நிக்கிறேன், இது மாதிரி இருக்காங்க. ஆனா 12 மணி நேரம் கடையில நிக்கிறவங்களுக்கு எப்போ இருக்கும், எவ்வளவு வரை இருக்கும்? அது நிக்கிறவங்களுக்கு தான் என்ன வியாதி வருதுங்க? பர்கோஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி வருது. நின்றுகிட்டே இருக்கவங்களுக்கு வருது. அப்போ வேலைனாலே அந்த வலி, வேதனைகள், உபத்திரங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நாம கட்டாயம் வேலைக்கு செல்ல வேண்டும். அப்போ ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறத நாம தவற விடக்கூடாது, பிரயாசப்படணும். அப்போ ஒரு வேலைக்கு போனா எப்படி இருக்கணும்? நம்ம திரும்பி அதுல எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5 மட்டும் வாசிங்க ஃபர்ஸ்ட். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல. எப்போதுமே நாம உலக காரியத்துல நமக்கு மேல இருக்கிற எஜமான்ட்ட கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படினோம். அவருக்கு கிறிஸ்துவின் உபதேசம் தெரியாது, பட் நாம யாருங்க? கிறிஸ்தவர்கள். அப்ப கிறிஸ்துவின் உபதேசத்தை கடைபிடிக்கிற நாம, புதிய ஏற்பாட்டின் சட்டத்தை கடைபிடிக்கிற அந்த வசனத்தின்படி நாம என்னங்க, நம்ம பணியாற்ற இடத்துல நம்மள
வழி நடத்தணும், வசனத்தின்படி நம்மளை வழி நடத்தணும். அப்போ கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ வேலைக்கு வந்தாகணும் அப்படின்னா நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை நியாயமான சட்டம், கம்பெனிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸு பாலிசி எல்லாமே இருக்கும், அது நியாயமான விஷயமா அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், அது தவறு இல்லை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நீ வந்து தான் ஆகணும்னா சபை முடிச்சுட்டு போகலாம். இல்லை சபைக்கே போகாமல் நேரம் டைம் 9 மணிக்கு வந்தாமல் 8 மணிக்கு வந்தாங்கன்னா அது மாதிரி வேலை நமக்கு தேவையில்லை. ஒரு தடவை சகோதரிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அக்கா இங்கே உங்கள் வீட்டு பக்கத்துலேயே கடை இருக்குது, போய் பாருங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு. அக்கா சொன்ன முதல் வார்த்தை, தம்பி அங்கே போனால் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வர சொல்லுவாங்கப்பா அப்படின்னாங்க. அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு நல்ல கடை. அதுதான் அந்த சகோதர விசுவாசம். ஞாயிற்றுக்கிழமை போனால் இத்தனை லட்சம் தர இத்தனை கோடி தரனாலும் நம்ம என்ன பண்ணுங்க, சபைக்கு தான் முன்னுரிமை, அது போகவே கூடாது. சபைக்காரியே தான் ஃபர்ஸ்ட். அந்த அந்த நம்ம பணம் கிடைக்காட்டியே பரவாயில்ல. துறையோதர கோயம்புத்தூர் வந்த பிறகு முதலாளிகள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் கூப்பிடுவாங்க. நான் போன சபையில இருக்கும்போது இருக்க மாட்டேன், எவ்வளோ பெரிய அவங்க அந்த வேலையிலே இருக்கலாம் பரவாயில்ல, சபை முடிஞ்சு என்ன கூப்பிட்டீங்களே என்னன்னு கேட்பேன். சபைக்கு வரதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை இருக்கும், யாராச்சும் சொல்லிட்டு பார்த்துங்க, நான் 2 மணி நேரம் கழிச்சு நான் கூப்பிடுறேன் பார்த்துங்கன்னு சொல்லிடுவேன். ரொம்ப நாள் இது பிரச்சனை கூடாதுங்கிறத நம்ம ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு வரோம். அதே மாதிரி பிரச்சனை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு ஒரு நாளை வர சொல்றாருன்னா நம்ம போகணுமா? போகக்கூடாது. சபைக்கு தான் நம்ம வரணும். ஆனால் நியாயமான விஷயத்துல நியாயமான முறையில் அவங்க ஒரு கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அப்படின்னா அதை நம்ம கடைபிடிக்கலாம். ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது, இந்த அரசியல் ரீதியான மெசேஜ், இந்த கட்சி வந்தா இவங்க இது பண்ண மாட்டாங்க, இந்த கட்சி வந்தா இவங்க இது பண்ண மாட்டாங்க, இந்த கட்சி வந்தா அது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் உள்ள ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. அது மாதிரி மெசேஜ் வரும்போது நாமளும் அது உண்மையா பொய்யா தெரியாம தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அரசியல் ரீதியான செய்தியே எல்லாமே கட்டுக்கதைகளாக தான் இருக்கும். யாரையாச்சும் தேவையில்லாம தட்டி விடுறதுக்கு அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணவே கூடாது. அதுக்கு நாம என்ன ரீப்ளை பண்ணணும்னா, இது மாதிரி தேவையில்லாத செய்திகளை நம்ம ஃபர்ஸ்ட் பரப்பக்கூடாது. ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாம என்ன பண்ணுங்க, உலக பிரகாரம் துன்பப்படுத்தினாலும் பூமிக்குரிய வகைகள் நாம ஒடி கொடுத்து போகக்கூடாது. வேலை பார்க்குற இடத்துல நமக்கு இடையூறு கொடுத்துட்டே இருக்காங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம ஒன்று பிடிக்கலாம் ஒதுக்கிதான் வரணும். கும்பல் சேர்ந்துட்டு கோஷம் விட்டு கொடி தூக்கிட்டு போறதெல்லாம் தவறு. அப்போ சட்டம் அப்படித்தான் சொல்லுகிறது. மேலான அரசாங்கத்துக்கானாலும் சரி, ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்தினாலும் சரி, அங்க இருக்கிற வரைக்கும் நியாயமான சட்டத்திற்கு நாம கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். ஒரு நல்ல வேலை இல்லை, நீங்க வேலை பார்க்குற இடத்துல அந்த நல்ல வேலையா தெரியல, நல்ல சூழ்நிலையா தெரியல அப்படின்னா அமைதியான முறையில் வெளியே வந்துருக்கு. அது அங்க இருந்துகிட்டு நம்ம ஊதியமும் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு திட்டக்கூடாது. ஏன்னா அவங்க இன்கிரிமெண்ட் போட மாட்டேங்கிறாங்க, போனஸும் போட மாட்டேங்கிறாங்க, ஒரு பெனிஃபிட் இல்லை, எதுவுமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பளத்தையும் வாங்கிட்டு அங்க இருந்து நம்ம திட்டக்கூடாது. முதலாளியே நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு, நமக்கு பிள்ளைங்க இருக்கு, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, இருக்கிற வரைக்கும் பணியை நம்ம நல்லபடியா செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணும். அப்போ அந்த 5வது வருஷத்துல வேலைக்காரே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிவர், சரீரத்தில் உங்கள் எஜமானங்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடமற்ற மனதோடு கீழ்ப்படிந்து. கபடமற்ற எதுவுமே மனசுல வச்சக்கூடாது. கபடமற்ற என்னங்க, எதுவுமே மனசுல வச்சக்கூடாது. அப்படியே அவர் முதலாளி என்ன சொல்றாரோ, நமக்கு மேல இருக்க அதிகாரி என்ன சொல்றாரோ அப்படியே நம்ம கீழ்ப்படியணும். அடுத்த எடுத்துக்காட்டு பார்ப்போம். போவாஸ் அப்படிங்கிற ஒருத்தரை பார்க்க போறோம். அவர் யாருங்க? ரூத்தின் கணவர். ரூத்தை திருமணம் பண்ண போறவர். அவர் ஒரு தோட்டத்துக்கு போறாரு. அங்க என்ன நடக்குன்னு பார்க்க போறோம். ரூத் 2ஆம் அதிகாரம்.
ரூத் 2ஆம் அதிகாரம் வசனம் 4. அப்பொழுது போவாஸ் பெத்லேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பாருங்க, போவாஸ் அவர் தோட்டத்துக்கு அவரோட இடத்துக்கு போறப்போ அவரு நிலத்துல அறுவடை பண்ற அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. அவங்க தோட்டக்காரர்களை போய் பார்க்க, அப்ப அவர் போய் அந்த தோட்டக்காரர்களை பார்த்து என்ன சொல்றாருங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றார் அப்படிங்கிற வசனம் சொல்லுது. ஒரு முதலாளின்னா என்ன பண்ணுவாங்க, சும்மாவே திட்டுவாங்க. என்ன பாக்குற, உண்மையிலே வேலை செஞ்சுட்டு இருக்கியா, அறிவு இல்லை உனக்கு, இப்படிதான் செய்வாங்க அப்படி சும்மாவே திட்டுவாங்க. இந்த உலக மக்கள் அப்படிதான் இருக்காங்க. ஆனா இது என்ன சொல்றாருங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அப்போ எப்படி சொல்றாரு, சாந்தமாக நியாயமான வார்த்தையை பேசுகிறான். ஒரு முதலாளிக்கும் ஒரு தொழிலாளிக்கும் உள்ள உறவு இங்க நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அவங்க அதை தொடர்ந்து நிறைய வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றாரு. அதுக்கு அவர்களும் கர்த்தர் உண்மை ஆசீர்வதிப்பாரு. அவங்க என்ன பண்றாங்க, சபிக்கல, என்னங்க நீங்க சம்பளம் தராரு, என்னங்க இவரு நம்ம கவனிக்கிறாரு அப்படின்னு சொல்ல, கர்த்தர் உண்மை ஆசீர்வதிப்பாரு என்றாங்க. அப்போ வேலை செய்கின்றவர்கள் நியாயமான முறையில் கபடமற்றவர்களாய் வேலை செய்ய வேண்டும். எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது, மனசுல எதுவுமே கூடாது, முதலாளி திட்டக்கூடாது. இதுதான் நமக்கு வேத வசனம் சொல்லுது. நம்ம திரும்ப திரும்ப பார்க்கும்போது இந்த வசனம் பார்த்தீங்கன்னா கபடமற்ற என்னென்ன வார்த்தை வருதுன்னு பாருங்க. அடுத்தது ஒரு வேலைக்காரர் பார்க்க போறோம். ஆபிரகாமுக்கு ஒரு வேலைக்காரர் இருக்காரு. அந்த வேலைக்காரர் என்ன பண்றாரு, ஆபிரகாம் அவருக்கு ஒரு வேலைக்காரர், அவரோட பையனுக்கு பொண்ணு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் ஒரு வேலைக்காரனுக்கு வேலை தராரு. அவரும் அந்த வேலைக்காரன் நம்புறாரு, ஆபிரகாம் வந்து நம்புறாரு. பெரும்பாலும் பொண்ணு பார்க்குற வேலையை ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், பொண்ணு சோம்பல் படுவோம், நமக்கு எதுக்குதான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆபிரகாம் முழுக்க அந்த வேலைக்காரன் நம்பி ஒரு பொறுப்பை தராரு, என் பையனுக்கு போய் பொண்ணு பாருங்க. அவரும் போறாரு, போய் 10 ஒட்டங்களோட போறாரு. போய் அவர் பொண்ணு பார்க்க போய் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணி ஈசாக்கு, அப்படி ஈசாக்கு ஆபிரகாமோட பையன் ஈசாக்கு, அவருக்கு தான் பொண்ணு பார்க்க போறாரு. அங்க போய் பார்க்குற இடத்துல நல்ல ஒரு குடும்பத்தை வந்து தேர்ந்தெடுத்து ரெபேக்காள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு விசுவாசமான ஒரு பெண்ணை அவர் ஆபிரகாமோட வேலைக்காரன் பார்த்து ஈசாக்குக்கு மனம் பொழிக்க தீர்மானிக்கிறார். ஒருவேளை அந்த வேலைக்காரன் நினைச்சிருந்தா அந்த எஜமானோட சொத்துக்கு ஆசைப்பட்டு தன் சொந்தக்கார பொண்ணையோ தனக்கு தெரிந்த பொண்ணையோ திருமணத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கலாம். ஆனா ஆபிரகாமோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவரோட முதலாளி என்ன சொன்னாலும் அப்படியே வந்து என்ன பண்ணாரு, ஒரு நல்ல குடும்பத்தை, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு குடும்பத்தை, ரெபேக்காளை தேர்ந்தெடுத்து ஈசாக்குக்கு மனம் பண்ண தீர்மானம். இதுதான் கபடமற்றவர்களாய் வேலை செய்யும். கபடம் உள்ளவர்கள் அப்படின்னா என்னங்க, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. ஒருத்தர் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா எலிசாவின் ஊழியக்காரனா இருந்த கேயாஸ் எனப்படுவான். எலிசாவிட்ட ஊழியம் பண்றவன் தான் கேயாசி. எலிசா என்ன பண்றாரு, நாகமானிடம் காசு வேணாம்னு சொல்லிடுறாரு. நாகமானிடம் காசு வேணாம்னு சொல்றாரு. அப்போ கேயாஸ் என்ன பண்றாரு, என்னன்னா ஒரு குலைக்க தெரியாத மனுஷனா இருக்காரு, அவன் காசு கொடுக்கறேன்னு சொல்றான், இருந்தாலும் காசு வேணாங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாகமானிடம் ஏமாற்றி காசை வாங்கி எலிசா வந்துடுறாரு. சார் மன்னிக்கவும், ஏமாற்றி அந்த கேயாஸ் என்ன பண்ணா, எலிசாவுக்கு தெரியாம காசை வாங்கிட்டு எலிசா பத்தி நிற்கிறான். இது உண்மை தெரிய வரும்போது எலிசா பண்ணிடுறாரு, அவனை விட்ட குஷ்டம் உனக்கு வருவது என்று சபிக்கிறார். அப்போ குறுக்கு வழியில நம்ம வந்து சம்பாதிக்க கூடாது. உங்களோட கையின் பிரயாசத்தை நீங்க பலனை அனுபவிப்பீங்க. நம்ம வருமானம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சூதாட்ட மூலியமாவோ ஒரு குறுக்கு முறையில மற்றவங்களுக்கு மட்டம் தட்டி அவங்களை கீழே பதவியில இருந்து இறக்கி நாம் அந்த பதவியை பிடிச்சு ஒரு உத்தியோகத்துக்கு போகணும்னா அது நல்லது இல்லை. குறுக்கு வழியில வேலைக்கு சம்பாதிப்பது தவறு.
ஒரு கிறிஸ்துவுக்கு இருக்க வேலைக்காரர் அப்படி இருக்க முடியாது. அப்ப என்னங்க, பயத்தோடும் நடுக்கத்தோடும் கவரற்ற மனதோடும் வேலை செய்ய வேண்டும். அப்போ ஒரு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கவங்க அநேகம் நீங்க வேலைக்கு போறீங்க, படித்தவர்களாலும் சரி படிக்காதவர்களாலும் சரி, நம்ம ஒரு வேலை செய்யும் பொழுது பயத்தோடும் நடுக்கத்துக்கு நம்ம பார்க்கிற வசனம் திரும்ப திரும்ப நம்ம பார்க்கிற வசனம் பார்த்தீங்கன்னா பயத்தோடும் நடுக்கத்தோடும் கவலைப்பட்ட மனதோடும் வேலை செய்ய வேண்டும். இப்படிதான் வருது. நானும் வேலைக்கு போறேன், என்னை எவனும் எனக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு போனோம்னா நாம தான் அசிங்கப்படுவோம். நமக்கு மேல இருக்கிற அதிகாரி என்ன சொல்றாரோ அதை செய்யணும். அதான் வசனம் சொல்றது. அங்க உங்களுக்கு பிரச்சனையாவே இருக்கா, அமைதியான முறையில வெளியே வந்துருங்க. அங்க இருக்கிற சூழ்நிலை சரியில்லையா, அமைதியான முறையில வெளியே வந்துருங்க. பிரச்சனை பண்ணாம இருக்காங்க. ஆனா நமக்கு உள்ள அதிகாரி, நமக்கு மேல அதிகாரிகள் முதலாளிகிட்ட நாம கீழ்ப்படிந்துதான் போக வேண்டும். அதுதான் வசனம் சொல்கிறது. அதுல எபேசியர் திரும்பி வாங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதுல 6வது வசனம் படிங்க. மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். போதுங்க. மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகின்றவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். மனுஷனுக்கு பிரியமாய் வேலை செய்யாதீங்க, ஊழியம் செய்யாதீங்க. சும்மா பார்த்தோன்னே ஐஸ் வைக்கிறது, அப்புறம் முகத்துக்கு முகம் புகழ்றது, அதெல்லாம் நீங்க பெரியவர், உங்களை மாதிரி யாரும் செய்ய முடியாது அப்படி வேலை செய்கிற ஒரு எஜமானை புகழ்ந்தால் அவர் என்ன பண்ணுங்க, எஜமானை ஏமாத்துறார். ஒரு உண்மையான வேலைக்காரன் தன் எஜமானை புகழ மாட்டார். சும்மா முதலாளி வரும்போது மட்டும் அப்படியே நம்ம வேலை செய்யணும் நடிக்கிறது, அவர் முன்னாடி வந்த விஷ் பண்றது, அது தவறு. அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அலுவலகத்துலாம் பார்த்தீங்கன்னா கேமரா வச்சுட்டாங்க. நீங்க எங்க போறீங்க, எங்க வரீங்க, என்ன பண்றீங்க, வேலை செய்றீங்களா அப்படிங்கிறத கேமராவை பார்த்துட்டே இருக்காங்க. அதையும் நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, கேமராவில் அது பக்கம் போய் இன்னும் போன் பேசுறது, அவங்க வேலையில பார்க்கறது, இது மாதிரி ஏமாற்றமும் இருக்காங்க. செய்கிற வேலையை நம்ம கடமையோட தெளிவோட கடவுளுக்கு பயந்து செஞ்சுனாலே பிரச்சனை கிடையாது. நான் வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லாமல் வேலை செய்யணும். இது தேவனுடைய சித்தம் என்று அறிந்து செய்யணும். வேலைக்கு போறது தேவனுடைய சித்தம். அது 7-8 வாசிக்கிறது. அடிமையானவனும் சுயாதீனம் உள்ளவனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நம்ம நல்ல மனதோட ஊழியம் செய்யுங்கள். என்ன பண்ணுங்க, நல்ல மனசோட, மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கு உலக பிரகாரமான வேலையா இருந்தாலும் சரி, கடவுளோட பணியா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கென்று நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். வாசிங்க. அடுத்தது கொலோசியர் 3ஆம் அதிகாரம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 22 25 வரைக்கும் வாசிங்க. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவர்களாக கடவுளில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. இந்த வசனத்துல 22 என்ன சொல்றாங்க, வேலைக்காரரே சரீரத்தின் உங்கள் எஜமானாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து, எல்லா காரியம் கீழ்ப்படி. அதான் வசனம் திரும்ப திரும்ப பாருங்க, நம்ம கீழ்ப்படிந்துன்னு வரும். அப்போ ஒரு நியாயமான சட்டம், ஒரு நியாயமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை அப்படியே கடைபிடிக்கணும், கீழ்ப்படியணும். அப்புறம் நீங்கள் மனுஷனுக்கு பிரியமாய்
இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிற கபடமில்லாத, திரும்ப அதே நம்ம எபேசியர்ல படிச்ச அதே வசனம், கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். கபடம் 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 தான் வருது. எதுவுமே மனசுல வச்சுக்காதீங்க. முதலாளிங்க அப்படிதான் இருப்பாங்க. எனக்கு ஒரு பணி கொடுத்துருக்காங்க. நம்ம போற ஒரு பணி வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்குற மாதிரி பணி. அதில் போய் நான் வேலை பார்க்குறேன். திடீர்னு கூப்பிட்டு உங்கள் பைக்கு அங்கே நிற்கிது, தள்ளி நிப்பாட்ட முடியுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க வச்சுங்களேன். நான் இதுக்கு அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. உங்களால் முடிந்தவரை ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் செய்யுங்கள். இந்த வேலை அந்த வேலை இல்லை, நான் படிச்சு இந்த வேலைக்கு தான் வந்திருக்கேன், இந்த வேலை தான் பார்ப்பேன் அப்படின்னு இல்லை. அலுவலகத்தில் சில வேலைகள்லாம் ஷேர் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு தொழிலாளியாகட்டும், உயர்ந்த அதிகாரியாகட்டும், ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குற இடத்துல உலக காரியங்களை பற்றினா நமக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த பணியை செய்ய முடியாது. ஏதாவது கொடுத்தா ஷேர் பண்ணி தான் நம்ம பண்ணியாகணும். ஏற்றத்தாழ்வு பார்க்காம நல்ல மனதோடு ஊழியம் செய்யுங்க. கபடம் இல்லாமல், ஏமாற்றாம நல்ல மனதோடு ஊழியம் செய்யுங்க. அப்ப 23வது வசனத்துல, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. உங்களுக்கான பலனை நீங்க எங்க பெறுவீங்க? பரலோகத்துல. பரலோகத்துல பெறுவீங்க. 24, எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். மனுஷன் நினைச்சு கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. நம்ம செய்யற வேலை மேல இருக்க பார்க்காது. பயத்தோடும் பக்தியோடும் செய்யுங்க. அநியாயம் செய்கின்றவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான். பட்சபாதமே இல்லை. அப்ப அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அவன் அடைவான். ஏமாத்துறான், குறுக்குள்ள சம்பாதிக்கிறான், நம்மளே மிதிச்சுட்டு மேல போறான் அப்படின்னா என்னங்க, அதுக்கான பலன் அவன் அனுபவிப்பான். நீங்க அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கண்டுக்காதீங்க. அப்ப வேலை செய்வது எந்த அளவுக்கு உண்மையா உத்தமமா வேலை செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். அடுத்தது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 1, 2 வாசிக்கிறேன். தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்பட்டுகிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். விசுவாசிகளாகிய எஜமான்கள் உடையவர்கள் தங்கள் எஜமான்களின் சகோதரராய் இருக்கிறதினாலே அவர்கள் அசட்டை பண்ணாமலும் நல்வேளையின் பலனை பெற்றுக்கொள்கிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இந்தபடியே போதித்து புத்தி சொல்லும். இந்த 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 1, 2 திரும்பி அதுதான் சொல்ற, தேவனுடைய நாமமும் உபதேசமும் துஷ்டிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்திற்கு ஏற்றபடியே பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரத்தில் எண்ணி கொள்ள கடவுள். என்ன கஷ்டம் பிரச்சனை வந்தாலும் அது நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதுல 2வது வசனம் தான் முக்கியமான வசனம். விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள். என்னங்க, இப்ப நம்ம சபைக்கு நம்ம எஜமான் வராரு, அவரும் விசுவாசியா இருக்காரு. நீங்க எல்லாரும் வித்தியாசமா இந்த வசனம் என்ன சொல்லுங்க, ஒரு விசுவாசி நமக்கு எஜமானா இருக்காரு, நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு எஜமானா இருக்கவரு அவரும் சபைக்கு வராருன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. அவர் நம்ம சபைக்கு வருவார், நம்ம சகோதரர் தானே. அவர் சபைக்கு வந்தாலே அவர் ஆட்டோமேட்டிக்கா நம்ம சகோதரர் ஆயிடுவார். அப்போ நம்ம எஜமான் சபைக்கு வராருன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நம்ம அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. வேலைக்கு லேட்டா போறது அது மாதிரிலாம் நம்ம வந்து அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. வேலை பார்க்குற இடத்துல அவர் கொடுக்க வேண்டிய கணத்தை உலக பிரகாரமா இருக்கிற முதலாளி கொடுக்கறத விட கிறிஸ்துவுக்குள் இருக்க ஒரு முதலாளி, சபைக்கு வரும் முதலாளிக்கு நாம என்ன பண்ணுங்க, ஏமாற்றாம
அதிகமாய் வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அந்த வசனம் சொல்லுது. 2வது வசனம், விசுவாசிகளாகிய எஜமான்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரா இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் ஏமாத்தாதீங்க. அவங்கள மரியாதை கொடுக்காம சகோதரர் தானே அசால்ட்டா இருக்காதீங்க. நல்ல வேலையின் பலனை பெற்றுக்கொள்கிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியமா இருக்கும்படியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவுள் இந்தபடியே போதித்து புத்தி சொல்லு. அப்போ ஒரு முதலாளி நம்ம சபைக்கு வராருன்னா அவரை இன்னும் அதிகமா தான் நம்ம அவருக்கு பணி செய்யணும். நம்ம சகோதரர் தானே அப்படிங்கிறது வசனம் சொல்லுது. நம்ம சகோதரர் தானே சொல்லிட்டு அவரை அசட்டை பண்ணாதீங்க. அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். தீத்து 2ஆம் அதிகாரம் வசனம் 9. வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமலும் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் சொல்லு. போதுங்க. அப்ப திரும்ப வசனம் என்ன சொல்லுங்க? வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரித்து என்னங்க, அப்படியே அவரோட வசனத்தை கடைபிடிக்கணும். வேலை பார்க்குற இடத்துல அதான் அலங்கரிக்கிறது. உபதேசம் எல்லாருக்கும் அப்படியே கடைபிடிக்கணும். கம்பெனியில் ஒரு ரூல்ஸ் போட்டிருப்பான். நாம ஒரு வேத வசனத்தை கடைபிடிக்கிற நாம உலகப்படாம வேலையா இருந்தாலும் நம்ம வேத வசனத்தின்படி அந்த இடத்துல நடக்கணும். அடுத்தது தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாம பாருங்க, எதிர்த்தே பேசக்கூடாதுங்கிறாங்க. எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும். அடுத்தது நாங்க திருடாமல் இருந்து ஏமாத்தாதீங்க, திருடாதீங்க. சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. எஜமான்களுக்கு கீழ்ப்படிங்க. அதான் திரும்ப வருது. அடுத்தது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 18. வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சார்ந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, உருட்ட குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். இதை பாருங்க, திரும்பி அதே தான் வருது. வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான் கீழ்ப்படிங்கள். திரும்ப கீழ்ப்படிங்கள் இதுதான் வருது. அடுத்தது நல்லவர்களுக்கும் சார்ந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல. அடுத்து என்ன சொல்றாருங்க? முரட்டாட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிங்கள். எப்ப பார்த்தாலும் நீங்க இப்போ வேலைக்கு போனா, ஐயோ திட்டுவாரே பயந்துட்டு தான் போறேன். நான் டெய்லியும் எப்படி திட்டுவாங்க தான் போறோம். இப்படிதான் இருக்கும் சூழ்நிலை வேலை பார்க்குற இடத்துல. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன், கணபதி பகுதியில் ஒரு தனியார் நிறுவனத்தை வேலை பார்த்தேன். முதலாளி என்னோட சின்ன பையன் தான். கண்ணில் சிக்கினாலே திட்டணும்னு திட்டு சேர்ப்பானே. சரி, என்னை மட்டும் திட்டுறான்னு பார்த்தா இப்போ எல்லாரையும் திட்டுவான். சரி, அவரு ஊதியம் தராது நமக்கு, பணிக்கு இருந்தது நமக்கு சேலரி தராரு. அவரு முதலாளியா இருக்காரு. இந்த வசனத்துப்படி நம்ம என்ன பண்ணுங்க, அவன் திட்டுவாங்க. அவன் ஏதாச்சும் 10 வேலை கொடுத்துருப்பான். ஒரு 7-8 வேலை முடிச்சிருப்போம், 2 வேலை பெண்டிங் இருக்கும். அதை தான் வச்சு கேள்வி கேட்பான். இப்போ அவரும் ஒரு தொழிலதிபரா இங்கே வேலை பார்த்துட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்காரு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். சும்மாவது போற இடத்துல திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அதை பொருட்படுத்தக்கூடாது. அந்த சூழ்நிலை கடந்து வரணும். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம படித்தது, பூமிக்குரிய வேலை செய்யும் போது தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து எப்படி கீழ்ப்படி இருக்காங்க? முரட்டு குணங்கள இருப்பாங்க. பயத்துடனே கீழ்ப்படியணும், கனப்படுத்தணும், கீழ்ப்படிக்கணும். அப்புறம் இதை எல்லாவற்றையும் செய்யணும். திரும்ப அதே நம்ம வசனத்தை பார்த்தோம். அதே நேரத்துல நமக்கு ஒரு பெரிய எஜமான் இருக்கிறார். அவர் யாருங்க? ஆண்டவராய இயேசு கிறிஸ்து. எஜமானுக்கெல்லாம் எஜமான் யாருங்க? ஆண்டவராய இயேசு கிறிஸ்து.
எனவே இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் யாரா இருக்கணுங்க? வேலைக்காரரா இருக்கணும். இப்ப நம்ம உலக பேரம் உள்ள பணியை பத்தி பார்த்தோம். வேத வசனம் என்ன சொல்லுது? வேலைக்கு போக தப்பு இல்லை, வேலைக்கு போற இடத்துல நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நம்ம முதலாளிக்கு நடந்துக்கணும், இப்படி உலக பேரா நம்ம வேலைக்கு போகும்போது எப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப ஆவிக்குரிய ரீதியா நமக்கு என்ன பணி இருக்குது, என்ன நம்ம எப்படி வேலை செய்யணுங்கிறத பார்க்க போறோம். எனவே இயேசு கிறிஸ்துவுக்கு நாம யாரா இருக்கணும்? வேலைக்காரர். அப்போ ஒரு பூமிக்குரிய நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம்? மாத சம்பளமோ, வார சம்பளமோ, 4 சம்பளமோ ஒரு வாங்கலாம். அந்த பணத்தை தரவர் ஏதோ ஒரு 4 சம்பளம்னா 500 ரூபா 1000 ரூபா தராரு ஒரு நாளைக்கு. வார சம்பளம்னா ஒரு 5000 ரூபா 4000 ரூபா தராரு. இல்லை மாத சம்பளம்னா இது 20000 ரூபா 30000 ரூபா தராருன்னு வச்சுங்களேன். அதை காட்டிலும் நமக்காக தமது ஜீவனை கொடுத்த எஜமானுக்கு நாம எப்படி கீழ்ப்படியணும்? நமக்காக ஒரு சபையை ஸ்தாபித்த ஆண்டவருக்கு நாம் எப்படி கீழ்ப்படியணும்? இதே மாதிரிதான். அதோட என்னங்க, அவருக்கு பயத்தோடும் நம்ம எப்படி உலகப்பாரம் முதலாளிக்கு நம்ம எப்படிலாம் வசனம் சொல்லிட்டு வந்துச்சோ அதே போல பயத்தோடும் நடுக்கத்தோடும் கீழ்ப்படியணும். இவருக்கு இந்த வார்த்தை, அனைத்து வார்த்தையும் இந்த பெரிய எஜமானுக்கு பொருந்தும். நீங்கள் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யணும். நீங்கள் மனப்பூர்வமாக ஊழியம் பண்ணணும். பெரும்பாலும் ஊழியக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் டீச்சர்ஸ் சும்மா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஊழியம் பண்ணிட்டு போவாங்க. ஆக்டிவ் டீச்சர் நல்ல உற்சாகத்தோட இருக்கிற ஊழியக்காரர் எப்படி பாருங்க, முழு நேர ஊழியக்காரர் இருப்பார். அவரோட பணியே என்னது? பிரசங்கம் பண்றது, போதிக்கிறது, சுவிசேஷத்தை சொல்றது, ஒரு மக்களுக்கு ஏதோ ஒரு சோசியல் சர்வீஸ், ஏதோ ஒரு பொது பணி செஞ்சுட்டு இருக்கிறது, தன்னை முழுமையா அர்ப்பணிக்கிறது தான் ஊழியக்காரர். முழு நேரம் பார்க்கறத ஊழியக்காரர். ஆனா சபைக்கு வாரத்துல 3 பேர் 4 பேர் தான் கூடுவாங்க. திடீர்னு ஒரு உதவி பண்றவர் வராரு, வெளிநாட்டுல இருந்து வருவாரு. எங்க இருந்தா அந்த கும்பல் இருக்குமோ, எப்படி கூட்டினாங்களோ தெரியாது. அது மிக தவறான விஷயம். இத்தனை பேர் வந்திருக்காங்க, அவங்க கும்பல் அனுப்பிச்சுட்டு எனக்கு இத்தனை பேர் வந்திருக்கேன், எனக்கு எவ்வளவு உதவி தருவீங்க அப்படின்னு வேற பேசக்கூடாது. ஊழியம் பண்ணும்போது எதுவுமே எதிர்பார்க்காம ஊழியம் தான். சபை மக்கள் தாங்கினாங்கன்னா அது வரவேற்கத்தக்கது. ஆனா கரெக்டா ஒரு உதவி பண்ற வராரு, அந்த வர டைம்ல கும்பலை காமிச்சு உதவி தொகை வாங்குறது மிகவும் தவறு. இந்த சில இடத்துல பாத்தீங்கன்னா உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையுமே அழைப்பாங்க. அவன் உண்மையில சத்தியத்தை தெரிஞ்சுட்டானா சந்தோஷம். ஆனா இது மாதிரி பர்பஸாவே நமக்காக ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது, இவங்களை சில பேர்த்த நீங்க காமிச்சிட்டோம்னா அப்படின்னா அது கடவுளுக்கு பிரியமான காரியங்கள். உலக பேரா பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் மேடை கூடுறாங்கன்னா பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், என்ன பண்றாங்க? பைசா கொடுக்குறாங்க, பிரியாணி பேக்கெட் தராங்க, பாட்டில் தராங்க, இந்த சகல எல்லாரும் பண்றாங்க, செலவு பண்ணி கூட்டு போறாங்க. அப்ப அதுக்கும் இந்த கூட்டத்துக்கும் என்ன வித்தியாசங்க? ஒரு சபை கூடி வருகிறதுனா அது சபை மக்கள் தாங்கும். ஆனால் சபைக்கோ சபை ஊழியருக்கோ ஒரு உதவி கிடைக்குது ஏதோ ஒரு வழியில அப்படின்னு சொல்லிட்டு கும்பலை சேர்க்கக்கூடாது. அது மிகவும் தவறு. அப்போ ஆக்டிங் பிரீச்சர்ஸ் இருக்கக்கூடாது. ஆக்டிவான முழு நேர ஊழியர் தான் இருக்கணும். ஒரு அந்த சும்மா யாரோ உதவி பண்றாரு அவர் வரத்துக்காக கும்பலை காமிச்சிட்டு மற்ற வாரங்கள்ல 3 பேர் 4 பேர் வச்சு போடக்கூடாது. அப்போ தேவனுக்கென்று சேவை செய்யணும், ஊழியம் செய்யணும். கிறிஸ்துவுக்குள் உள்ள எஜமான்கள் நாம் எப்படி வேலை செய்யணுங்க என்பதை படித்தோம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எஜமானுக்கு எப்படி நம்ம ஊழியம், அப்போ கிறிஸ்துவுக்கு எவ்வளவு வேலை செய்யணும்? நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எஜமானுக்கு, சபையில் இருக்கிற எஜமானுக்கு எப்படி பணி செய்யணும், ஊழியம் செய்யணுங்கிறது படித்தோம். அப்போ கிறிஸ்துவுக்கு எப்படி நம்ம பணி செய்யணும்? நம் ஜீவன் உள்ளவரை பிரயாசப்படணும். தேவனுக்கென்றும் கிறிஸ்துவுக்கென்றும் அவருடைய ஊழியத்தை என்றும் நாம முடிந்தவரை நாம என்ன பண்ணுங்க, கஷ்டப்பட்டால் ஊழியம் செய்யணும். நாம பண்ணுவோமா? கூடி இருக்கிற என்ன சொல்றது, சும்மா
கும்பல் சேர்த்து இது மாதிரி பண்ணாம உண்மையாக ஊழியம் செய்யணும். வருமானத்திற்காக ஒரு ஊழியம் பண்ணார்னா அது ஊழியம் அல்ல. நாம தேவனுக்கென்றும் கிறிஸ்துவுக்கென்றும் ஊழியம் செய்ய வேண்டும். அப்பதான் அவர் தான் யாருங்க? பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுக்கு தெரியும் அவங்க செய்யற ஊழியம் எந்த ஒரு ஆதாயம் இல்லாம செய்யறாங்களா அப்படிங்கிறது தேவனுக்கு தெரியும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யறாங்கன்னா அது தேவனுக்கு தெரியும். நம்ம நாயின் தடுப்பு நாள்ல நம்ம எப்படி நம்ம ஊழியம் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம கணக்கு காமிக்கணும். எனவே நாம் பூமிக்குரிய வகையில் ஆவிக்குரிய வகையிலும் நல்ல வேலையை காரணமாக இருக்க வேண்டும். அப்படி பண்ணா நம்ம என்ன படிச்சோங்க? ஒரு பூமிக்குரிய வகையில வேலை செய்யணும்னா எப்படி பணியாற்றணும், ஒரு ஆவிக்குரிய வகையில வேலை செய்யணும் எப்படி பணியாற்றணும்ங்கிறத பார்த்தோம். இந்த புதிய ஏற்பாட்டின் சட்டத்தின்படி நம்ம வசனம் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமான வசனமா இருக்கும். ஆனா கிறிஸ்துவின் சபைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஏற்பாடு சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணுது. இந்த வசனத்தை நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப கடினம் தான். இருந்தாலும் இந்த சட்டத்தை நாம கடைபிடித்து ஆக வேண்டும். ஏன் இந்த பாடப்பகுதி இருக்கணும்னா நம்ம வாரம் முழுவதும் 6 நாள் நம்ம பணிக்கு போறோம். வீடு விட்டா வேலை, வேலை விட்டா வீடு, இப்படிதான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு இந்த உலக பிரகாரமாக. ஞாயிற்றுக்கிழமை இங்க நம்ம சபை கூடி வர்றதுதான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வேதத்திலிருந்து தியானிக்கணும். அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? நாம உண்மையிலேயே வேலைக்கு போறதுல கடவுளை வார்த்தையை நம்ம கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிறது நாமே நிதானித்து அறிந்து சோதித்து நம்ம அதுபடி செயல்படணும். எனவே பிரியமானவர்களே, நாம் ஒரு உலக பிரகாரமான வேலைக்காலும் சரி, ஆவிக்குரிய வேலைக்கு செய்து பணியை செய்தாலும் சரி, நாம் கடவுளுக்கென்று வசனத்தின்படி அப்படியே நாம கடைபிடிக்க வேண்டும். எனவே நேரம் அமைதியாக கேட்ட சகோதரர்கள் யாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாரங்களிலே நாம் இந்த கேட்ட வசனத்தின்படி நடக்க பிரயாசப்படுவோம்.